நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லோரும் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சிங்கப்பெண்ணை சௌந்தர்யாவை பற்றி தான் எல்லாருமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்கள செல்லமா சௌ சௌ அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். இவங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. சின்ன திரையே இப்போ கலக்கிட்டு வராங்க சௌந்தர்யா. இவங்களுடைய ரியல் நேம் அண்ட் ரியல் நேம் ரெண்டுமே சௌந்தர்யா தான். சௌந்தர்யா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான யூடியூபரா இருந்தவங்க தான். இவங்க யூடியூப் தான் அவங்களுடைய கெரியர் ஸ்டார்ட் பண்ண ஒரு பிளாட்ஃபார்மா இருந்திருக்கு. அதை தொடர்ந்து ஆதித்யா சேனல் 2 சன் டிவி இப்போ சிங்கப்பெண்ணை சீரியல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்டிஸ்டா வளம் வந்துட்டு இருக்காங்க. இவங்க பேசுற அந்த ஸ்லாங்கா இருக்கட்டும், ஸ்பீடா இருக்கட்டும், சவுண்டா இருக்கட்டும், கண்டிப்பா ஃபியூச்சர்ல இவங்க ஒரு கோவை சரளா அம்மா மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. இப்பவே நிறைய பேர் இவங்கள குட்டி கோவை சரளா அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்கன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப துருன்னு இருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஊர்க்கார பொண்ணு தாங்க. ஆமாங்க, தேனியை சேர்ந்தவங்க தான். பெரிய குளத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இவங்களாம். இவங்க அப்பா அம்மா வேலைக்காக திருச்சிக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேயே தான் இவங்க வளர்ந்துருக்காங்க. இவங்களுக்கு ஒரு தம்பியும் இருக்காரு. இவங்க எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. படிச்சு முடிச்ச கையோட வேலைக்கு போன்னு வீட்டில் சொன்னதும் ஐயோ நான்லாம் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன்ப்பா இப்படிலாம் அவங்களுடைய வீட்லயும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு திருமண ஏற்பாடும் நடத்திருக்காங்க. திருமணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் நடத்தி முடிஞ்சாலும் இவங்களுக்கு திருமணம் ஆகலையாங்க. திருமணம் நின்னதுனால மட்டும்தான் இவங்க சென்னைக்கே வந்திருக்காங்க. சொல்ல போனா இவங்களுடைய கெரியரே திருமணம் நின்னதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வீட்டில் கோச்சிக்கிட்டு தான் இது போல நான் சென்னைக்கு போறேன், என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஒரு 5 நாள் ஆயிருக்கு. அவங்களோட வீட்டில் கால் பண்ணியிருக்காங்க. இவங்களும் இது போல நான் ஒரு ஆடிஷன் அட்டன் பண்றேன், நான் செலக்ட் ஆயிட்டேன்னா சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல்ல போய் ஆடிஷனும் அட்டன் பண்றாங்க. செலக்டும் ஆகுறாங்க. சரி நம்மளுடைய பொண்ணு போன்ல வரப்போறா அப்படின்ட்டு அவங்களோட வீட்லயும் சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த ஊர் மக்களா இருக்கட்டும், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், எல்லாருமே என்ன உங்க பொண்ணை இப்படிலாம் சம்பாதிக்க விட்டு இதெல்லாம் என்ன ஒரு நடிப்பா, இது போல அது போலன்ட்டு ரொம்பவே நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது அவங்க அப்பா அம்மாவால் ஏற்றுக்க முடியாம இருந்ததுனால இவங்க அப்பா அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி நீ வந்துருமா அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க அப்பா கோவத்துல தான் இருக்காராம். இந்த கோபம் குறையும் அப்படின்ட்டு அவங்களும் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. எல்லாருமே சமாதானம் ஆனாலும் இப்போ வரைக்கும் அவங்க அப்பா ஒரு விரோதி மாதிரி தான் பாக்குறாராம். ஒரு எதிரி மாதிரி என்ன நடத்துறாரு அப்படின்ட்டு அவங்களும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. ஃபினாலே யூடியூப் சேனல்ல இவங்களுக்கு நல்ல ரோல் கிடைச்சதுமே நிறைய கான்செப்ட்ல இவங்க வீடியோ போட்டிருக்காங்க. அது மூலமா சீரியஸான விஷயத்தை கூட காமெடியா சொல்லி நிறைய வியூஸ்லாம் வாங்கியிருக்கு. ஒரே வருஷத்துல 1.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அளவுக்குலாம் கூட இவங்களுடைய சேனலை கொண்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இவங்க அவங்களுடைய தனித்திறமையை எதுக்கு நம்ம வீண் பண்ணணும், ஓனா சேனலை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இவங்களும் சேனலை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு பேர் என்ன வைக்கலான்ட்டு நிறைய பேர்கிட்ட சஜஷனும் கேட்கறாங்க. குறிப்பா இவங்க ஆல்ரெடி வேலை பார்த்த சேனல் நிறைய சஜஷன்லாம் கொடுக்குறாங்க. அது மூலமா தான் சவுண்ட் செட்டே அப்படின்ற பேரும் வைக்கிறாங்க. அது மூலமா இன்னும் நல்லா ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களை எல்லாருமே சௌந்தர்யா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருந்து இவங்களுடைய தோற்றத்தை பார்த்து நிறைய பேர் டிவி சேனலுக்கு ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்களாம். ஆனா ஒரே ஒரு நபர் இவங்களோட திறமையை பார்த்து வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அந்த நபருக்கு இப்போ வரைக்கும் நான் தேங்க் பண்றேன் அப்படிலாம் கூட இவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வகையில ஃபர்ஸ்ட் டைமா இவங்க விஜேவா ஆதித்யா சேனல் தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணதை பார்க்கும் போதுதான் அவங்களுடைய வீட்டில் எல்லாருக்குமே சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா யாரெல்லாம் தப்பா பேசினாங்களோ, அவங்க அப்பாவை ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசினாங்களோ அவங்க எல்லாருக்கும் பதில் கொடுக்குற வகையில் இவங்களோட இந்த கெரியர் ஸ்டார்ட் சூப்பராகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தம்பியும் 2 பேரும் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட்டிவா மாற ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இவங்களுடைய அப்பா இப்போ வரைக்கும் சப்போர்ட்டே இல்லாம தான் இருந்திருக்காரு. அண்ட் அங்க இருந்து தான் இவங்களுக்கு சிங்கப்பெண்ணை சீரியல் வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. சீரியல்ல நடிக்கணும் அப்படின்ற ஆசை இவங்களோட இது கிடையாதாம், இவங்களுடைய பாட்டியோட தான். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்களுடைய பாட்டி நிறைய சேனல்ஸ்ல நிறைய ஷோஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது இந்த சீரியல் நல்லா இருக்கலாம், அந்த சீரியல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது மூலயமா தான் ஓகே நம்ம இப்படி போனா நல்லா ஃபேம் ஆகலாம் நினைச்சுதான் இவங்க சீரியல் பாத்துல போயிட்டு இருக்காங்க. அதுவும் சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லும் போது ஓகே நமக்கு ஒரு நல்ல ரோல் தருவாங்க அப்படின்னு நினைச்சா அங்க போய் ஃபர்ஸ்ட் டே ஒரு ரோலும் தரலையாங்க. சைலண்டா நிக்க வச்சாங்களாம். அவங்களுக்கு முன்னாடி பின்னாடின்ட்டு நிறைய டைலாக் கொடுத்தா இவங்கள பேசவே விடலையாம். சரி நம்ம ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் போல இருக்கேன், நம்ம நிலைமை இப்படியே தான் போயிடும் போல அப்படின்ட்டு இவங்களும் அவங்க
அவங்களுடைய ஒரு குரூப் இருந்ததாம். அந்த குரூப்லயும் ரொம்ப மன வருத்தப்பட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் மறுநாள் தான் இவங்களுக்காகவே ஒரு ரோலை கிரியேட் பண்ண வச்சிருக்காரு புகழ் அப்படின்ற ஒரு நபர். அதுக்கப்புறம் தான் அந்த ரோல் இப்போ வரைக்கும் த்ரூ அவுட்டா போயிட்டு இருக்கு. அன்போடு சிஸ்டர் கேரக்டர் பண்ணிட்டு வராங்க. உண்மையாலே ஒரு சூப்பரான ரோல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ரோலை ரொம்ப நல்லாவே ஆப்டா நடிச்சிட்டு வராங்க. குறிப்பா இவங்களுடைய ரியல் நேம் தான் ரியல் நேம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அதே குரூப் கிட்ட போயிட்டு என்னுடைய நேம் தான் இந்த பேரே வச்சிருக்காங்க, இந்த பேர் கண்டிப்பா நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவேன் பாருங்க அப்படின்ட்டு சவால்லாம் விட்டாங்களாம். அதை இப்போ நிறைவேற்றிட்டு வராங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லாவே நடிச்சிட்டு வராங்க. ஆரம்பத்துல வீடு கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஒரு கொடுமையை அனுபவிச்சாங்களாம். ஏன்னா 3 பசங்க, இவங்க மட்டும்தான் ஒரு பெண்ணா. நிறைய இடங்கள்ல வீடு தேடி கேட்க போகும்போது இல்ல கொடுக்க முடியாது, அது எப்படி ஒன்னா தங்குவீங்க இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன் ஒன்னா தங்கினா தப்பா, நாங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தானே, நாங்களாம் வேலை பார்க்கறதுக்கு தானே கேட்குறோம் அப்படிலாம் இவங்க கேட்டிருக்காங்களே. இருந்தாலும் நோ தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆரம்பத்தில் ரொம்பவே பயந்தாங்களாம். சென்னைக்கு வர்றதை பார்க்கும்போது ஐயோ சென்னையா அப்படின்னு நினச்சவங்க இப்போ சென்னையில் எங்கே விட்டாலும் கரெக்டாக வந்துடுவாங்களாம். சென்னை நம்ம ஊர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்கள நல்லாவே மெருகேற்றிக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் இவங்களை பார்க்குறவங்க உனக்கு திறமை இருக்குமா, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ட்டு பாடி ஷேமிங் சொல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்களாம். குறிப்பாக ரொம்ப ஒல்லியாக இருக்காங்களாம். இவங்க நல்லா சாப்பிட்டு தான் இருக்காங்களாம். இருந்தாலும் வெயிட் போட மாட்டேங்குது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவங்க நிறைய இடங்களை கோபம் கூட பட்டிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணை மட்டும் கொஞ்சம் குண்டாக இருந்திருக்கலாமா, நீ சிஸ்டர் கேரக்டர் கரெக்டாக இருப்ப, இருந்தாலும் இன்னும் நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்களாம். இருந்தாலும் இப்போ இவங்களோட திறமையை பார்த்து மட்டும்தான் இந்த சீரியல் இவங்களுக்காக ஒரு ரோல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் எல்லாரும் இவங்களை செல்லமாக சோ அப்படின்னு கூப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த சீரியலை எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா ஹீரோயின் யாரு கூட சேர போகிறாங்க அப்படின்ட்டு. அதில் குறிப்பாக இந்த ஒரு கேரக்டர் சீரியலே அடுத்த லெவலுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லலாம். இவங்க ஒரு நல்ல பாத்தில் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்களுடைய கெரியர் கிராஃப் அடுத்த லெவலுக்கு போகிறது இந்த சீரியல் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். இந்த சீரியல் மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சில நிறைய சீரியல் வாய்ப்பும் வந்துட்டு இருக்கான். ஆரம்பத்தில் நோ சொன்னவங்களாம் கூட இப்போ ஓகே இந்த ரோல் இருக்குது நடிக்கலாம் அப்படின்ற அளவுக்குலாம் கூட இவங்களை கூப்பிட்ற அளவுக்குலாம் வந்துட்டு இருக்காங்களாம். அதே மாதிரி இவங்க ஆரம்பத்தில் சீரியலுக்குள்ளே போகும்போது ப்ராம்ப்டிங்னா என்னன்னே தெரியாதான். ஏன்னா யூடியூப்பில் இருக்கும்போது ஃபுல்லாக மக்கடிச்சு எவ்வளோ பெரிய டைலாக்காக இருந்தாலும் இவங்களே பேசுவாங்களாம். ஆனால் இங்கே சீரியலில் ஒரு சின்ன டைலாக்காக இருந்தாலும் ப்ராம்ப்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுனால ஆரம்பத்தில் ரொம்ப சிரமப்பட்டாங்களாம். அதையும் அவங்க எப்படி சொல்கிறது, நம்மளை சுற்றி எல்லாருமே பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்களே அப்படிலாம் நினைச்சு ரொம்பவே தயக்கத்தோடலாம் இருந்திருக்காங்க. ஆனா இப்ப அதுவும் பழகிடுச்சாங்க. அதாவது பழக எல்லாமே கத்துக்கலாம் அப்படின்றத இவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ திருமணம் நின்று ஒரு கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். இதெல்லாம் நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம். ரியல் லைஃப்பில் இவங்களுடைய லைஃப்பில் தான் நடந்திருக்கு. ஸோ சவுடைய ரோல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.